இந்த திருமணை கூட்ட நிகழ்ச்சியில் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வருடந்தோறும் ரமலானுடைய மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். உண்ணாமல் பருகாமல் இறைவன் காட்டி தந்த அடிப்படையிலே வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக ரமலானுடைய மாதத்தை கழிக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு தனக்கும் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் செய்த வணக்க வழிபாடுகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி பயணிக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் எதற்காக நோன்பு நோற்றிருக்கிறார்கள்? இறைவன் இந்த நோன்பை நம் மீது எதற்காக கடமையாக்கி இருக்கிறான்? இந்த ரமலான் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? இஸ்லாமிய சமூகம் இந்த ரமலான் மாதத்திலே எத்தனை பெரும் அறியாமையில இருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பினை தந்திருக்கிறார். இதுல நாம அடிப்படையாக நம்முடைய உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகம் என்பது பாவங்களுக்கு விதிவிலக்கான ஒரு படைப்பு கிடையாது. மனிதர்களா இருக்கக்கூடிய அனைவருமே அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஏராளமான பாவங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறார். அந்த பாவங்களிலே அளவுகளில் வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம், எண்ணிக்கையில் வேண்டுமானால் வேறுபாடுகள் இருக்கலாம். ஒருவர் 10 தீமை செய்கிறார், இன்னொருவர் 5 தீமை செய்கிறார், ஒருவர் 7 தீமை செய்கிறார். இப்படி ஒருவர் செய்யக்கூடிய பாவங்களிலே, தீமைகளிலே, குற்றங்களிலே ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். ஆனால் பாவத்திற்கு விதிவிலக்கானவர்கள் மனிதர்களிலே யாரும் கிடையாது என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு ஆழமாக தெளிவாக சொல்கிறது. நபிகளார் அதை விவரிக்கிறார்கள். குல்லுபனி ஆதம யுக்தியு பில் லைலி வன் நஹார். ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் மாறி மாறி தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள், தவறுக்கு விதிவிலக்கானவர்கள் யாரும் கிடையாது என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. இப்படி பாவம் செய்யக்கூடிய மனிதன் ஆரம்பத்திலே, துவக்கத்திலே அந்த பாவத்தை செய்யும் போது பயந்தவனாக, யாரும் பார்த்துருவாங்களோ, யாருக்கு தெரிஞ்சிருமோ, யாரா பார்த்துட்டா நமக்கு மாட்டிப்போமே, இதை வேற யார்கிட்ட சொன்னா நமக்கு அவமானமா போயிருமே என்று அந்த தீமைகளை செய்யக்கூடிய ஆரம்பத்திலே பயந்தவர்களாக, அஞ்சியவர்களாக, யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ரகசியமாகத்தான் தீமைகளை செய்ய தொடங்குகிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே தீமைகளை செய்து 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 பாவங்களிலே மூழ்கி மூழ்கி ஒரு கட்டத்திலே எதையெல்லாம் ரகசியமாக அந்தரங்கமாக செய்தார்களோ அந்த பாவங்களை பகிரங்கமாக செய்வதற்கு கூட அஞ்சாமல், வெளிப்படையாக செய்வதற்கு கூட அஞ்சாமல், இன்னும் சொல்வதாக இருந்தால் தான் பாவம் செய்திருக்கிறேன், இந்த தீமையை செய்திருக்கிறேன் என்பதை பகிரங்கமாக சந்தோஷமாக சொல்லக்கூடிய அளவிற்கு பாவங்களிலே மூழ்கி பாவங்களிலே மிகைத்து அதை ரசிக்கக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய உள்ளங்கள் மாறி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன். மனிதனுடைய உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இன் சலுஹத் சலுஹத் ஜஸது குல்லுஹு. அது சரியாக இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உடலும் அது சரியாக மாற்றிவிடும். வ இன் ஃபஸதத் ஃபஸதத் ஜஸது குல்லுஹு. அது சரியில்லை என்றால், அது நோய்வாய்ப்பட்டிருக்குமேயானால், அது பால்படுத்தப்பட்டிருக்குமேயானால் அது ஒட்டுமொத்த மனிதனையும் நாசமாக்கிவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்று நபிகளார் சொல்கிறார்கள்.
சொல்லிவிட்டு இறை தூதரவர்கள் அந்த சதை எது என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். அலா ஹாதாஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம் என்றார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பாவங்களால் நிரப்பப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், தீமைகளால் நிரப்பப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும், பாவமே செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு வந்தாலும் பாவம் செய்வதிலே பழக்கப்பட்டதனுடைய காரணமாக தொடர்ந்து அந்த தீமையிலே மனிதன் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாளை மறுமையிலே இப்படி பாவம் செய்த நிலைமையிலே படைத்த இறைவனை ஒருவன் சந்திப்பானையானால் அவன் அல்லாஹ்விடத்திலே கடும் கோபத்தையும் இறைவனுடைய கண்டனத்தையும் மறுமையிலே பாரதூரமான தண்டனையும் சந்திப்பான் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு திருப்பக்கூடிய பக்கங்களில் எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதற்கு மாற்றமாக நாளை மறுமையினுடைய வெற்றி வேண்டும், நிம்மதியான வாழ்வு வேண்டும், நெருக்கடியான சூழல் நமக்கு ஏற்படக்கூடாது என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவர் தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய எண்ணத்தை பாவத்தை விட்டு, தீமையை விட்டு, குற்றத்தை விட்டு பாதுகாத்தவராக யார் இறைவனை சந்திக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே நிம்மதி அடைவார் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. இறைவன் சொல்கிறான், யௌமலா யன்ஃபவு மாலுன் வலா பனுன் இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய செல்வமோ அவனுடைய பிள்ளைகளோ அவனுக்கு எந்த விதமான பயனையும் தரமாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு இறைவனை சந்திக்கிறார்களோ அத்தகைய நபர்களை தவிர மற்ற யாருக்கும் அவருடைய செல்வமோ அவருடைய குழந்தையோ எந்த விதமான நன்மையும் தராது என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். அப்படியானால் பாவத்தை விட்டு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது எப்படி? இறைவன் விரும்பக்கூடிய, இறைவன் திருப்தி கொள்ளக்கூடிய வகையிலான எண்ணங்களை, சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே செலுத்துவது எப்படி என்கிற பயிற்சியை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு தருகிறது. இப்படி ஏராளமான பாவங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனை, அந்த பாவத்தை விட்டு அவனை மீட்டெடுத்து நன்மையை நோக்கி அவனுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு மாதம், அற்புதமான ஒரு பயிற்சி களம், மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய, பண்படுத்தக்கூடிய, மனிதனுடைய சிந்தனையை சரி செய்யக்கூடிய, பாவத்திலே மூழ்கி தத்தளிக்கக்கூடிய மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒரு கரமாக, கடலிலே பயணம் செய்யும் போது கப்பல் உடைந்து கடலிலே மூழ்கக்கூடிய மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு துடுப்பு கிடைக்காதா, ஒரு மரப்பலகை கிடைக்காதா, யாரேனும் ஒருவர் நம்மை கை கொடுத்து காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்திலே மரணத்தினுடைய விளிம்பே தவித்துக் கொண்டிருப்பானே, அப்படிப்பட்ட சூழலில் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கை எத்தனை பெரும் மாற்றத்தை, எத்தனை பெரும் தாக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். அதுபோல பாவம் செய்து 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 பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இறைவன் புறத்திலிருந்து தரப்படக்கூடிய கயிறு, இறைவன் புறத்திலிருந்து தரப்படக்கூடிய கைதான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுக்கு முன்பாக இன்னும் ஒரு சில தினங்களிலே ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ரமலானை அடைய இருக்கிறோம். ரமலானுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? ஒரு கணம் உங்களை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்கள், பெரும்பாலான ஆண்கள் அவருடைய சிந்தனை எல்லாம், ஆம்பளை நமக்கு 1008 வேலை இருக்குங்க. சம்பாதிக்கணும், வீட்டை பார்க்கணும், வீட்டுக்கு வாடகை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ரமலான் வந்துட்டா கூட ஒரு கவலை வேற, என்ன, பெருநாக்கு துணி எடுக்கணும். போன வருஷம் அதை ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு, இந்த வருஷம் துணி எடுத்து கொடுக்காட்டி அவ்வளவுதான், நம்மள ஒரு வழி ஆக்கி விட்டுருவாங்க, எப்படியாவது துணி எடுத்துடணும் பாப்பா அப்படின்னு. ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாக ரமலானை பற்றி கவலை வந்து விடுகிறது. துணி எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். ஆண்களுக்கு ரமலானுக்கு முன்பாக பெரும்பாலான ஆண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், கடை வியாபாரம், சம்பாதிக்கணும், பொருளாதாரம், பொருளாதாரம் தேவையில்லை, பொருளாதாரம் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. பொருளாதாரம் அவசியம்தான், தேவைதான்.
அதன் மூலம் பல்வேறு விதமான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக பொருளாதாரம் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பொருளாதாரத்திற்காக இஸ்லாத்தினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமான எத்தனை பெரும் காரியங்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். இறைவன் கட்டளையிட்ட, இறைவன் வழிகாட்டிய வணக்க வழிபாடுகளிலே முக்கியமான முதன்மையான தலையாய வணக்கம் தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை எத்தனை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகையிலே ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு பிடிப்போடு கவனத்தோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய காரியங்களிலே எந்த அளவுக்கு பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை ஒற்றை செய்தியிலே நபிகளார் விளக்குகிறார்கள். இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அவ்வளவு மா யுஹாஸபுல் அப்து அல் யௌம், நாளை மறுமையிலே ஒரு அடியான் விசாரிக்கப்படக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி அஸ்ஸலாத், அதுதான் தொழுகை என்றார்கள். இன் சலுஹத், அது சரியாக இருக்குமே ஆனால், அந்த கேள்விக்கு சரியான பதிலை அவன் சொல்வானேயானால் அவன் வெற்றி பெற்று விட்டான். வயின் ஃபஸரத், அந்த கேள்விக்கு அவன் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் ஃபக்கத் ஹாப வ ஹஸிர, அவன் கேவலப்பட்டு இழிவடைந்து போவான் என்றார்கள். படைத்த இறைவன் நாளை மறுமையிலே விசாரிப்பானாம், தொழுதியா? இறைவா, நேரம் கிடைக்கும் போது தொழுதேன், வாரத்தில் ஆனா ஜும்மா மட்டும் கரெக்டா தொழுதுட்டேன், ரமலான்ல இரவு தொழுகை ஏதோ ஆரம்பத்துல 10 நாள் தொழுத, கடைசி 27ல வந்து என்ன பண்ணிட்டேன், விட்டதையெல்லாம் புடிச்சிட்டேன், பெருநாள் தொழுத, நேரம் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா தொழுகணும் தோணுனா போய் தொழுவேன். இப்படிப்பட்ட பதிலை யார் சொல்கிறாரோ அவர் கேவலப்பட்டு இழிவடைந்து மிகப்பெரிய நஷ்டத்தை அவர் சந்திப்பார். இந்த உலகத்திலே உன்னை படைத்ததற்கான காரணமே வணக்கம் தானே. ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் மனிதனையும் ஜின்னையும் நான் படைக்கவில்லை என்கிறான் இறைவன். நீ நினைக்கலாம், மனிதர்கள் ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்களே, பெரிய பெரிய அறிவியல் சாதனங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோமே, அறிவியல் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதே, மனித சமூகத்திற்கு ஏராளமான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, எல்லாம் சரிதான். ஆனால் மனிதனை படைத்ததனுடைய முதல் நோக்கம் என்னை நீ வணங்கணும். இறைவன் சொன்ன வணக்கங்களிலேயே முதலான அடிப்படையான வணக்கம் தொழுகை. அந்த தொழுகையிலே எத்தனை நாம் அலட்சியமாக இருந்திருக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகை பள்ளிவாசலிலே இடம் காணவில்லை, பள்ளி ரொம்புது, பள்ளிக்குள்ள இடம் இல்லப்பா, மக்கள் அதிகமா வர, அப்படியா வெளியே சாமியானா போடு, சாமியானா தாண்டி மக்கள் கூட்டம் வருது, அப்படியா ஒரு தார்பாயை வாங்கி விரி, கூட்டம் தாங்கல பள்ளிவாசல்ல. ஜும்மா முடிந்து விட்டது, அசர் முடிஞ்சிச்சு, மகரிபு இஷா எல்லாம் முடிச்சு, அடுத்த நாள் ஃபஜ்ர். ஜும்மாவுக்கு வந்ததுல பாதி அல்ல, ஜும்மாவுக்கு வந்த காவாசி கூட ஃபஜ்ருடைய தொழுகையிலே சஃபை நிரப்பவில்லை என்றால் ரமலானுக்கு முன்பு ஆண்களுடைய தொழுகை நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையிலே, அடுத்தவர்களை பற்றினா அப்படியே இனிக்குது, தேனாரா இருக்கு. அப்படியா அந்த மாதிரி செஞ்சானோ? உங்களுக்கு தெரியுமா பாய், நம்ம மேல தெரு காதரு, இந்த பக்கத்து அப்துல் ரஹீம், அப்படியே ஆரம்பிச்சிருந்தீங்க. ஏதோ முக்கியமான மேட்டர் இருக்கு போல, பாய் வாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு பேசுவோம். எதுக்கு டீ? புறத்துக்கு. புறம் பேசுறாருல, கலப்பாயிடக்கூடாதுல்ல, புறம் பேசி பேசி ஆள் டயர்ட் ஆயிடக்கூடாது. ஒரு டீ வாங்கி கொடுத்து அவரை தெம்பு பண்ணி புறத்தை பேசுவோம். வாங்க உட்காருங்க. மணிக்கணக்கில் அடுத்தவர்களை குறைகளை பற்றி பேசி 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 நேரத்தை கழிக்கக்கூடிய ஆண்கள், வியாபாரத்திலே போய் ஏமாற்று, இப்படி இஸ்லாம் எதையெல்லாம் கண்டிக்கிறதோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறதோ அந்த காரியங்களை எல்லாம் ரமலானுக்கு முன்பு வரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் பெண்கள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியும் இருக்குல்ல.
பெரும்பாலான வீடுகள்ல பெண்களுடைய நிலைமை என்ன? எல்லாம் மகரை தொழுகைக்கு பாங்கு சொன்னாங்கன்னு வைங்க, படுத்து கிடப்பாங்க. மகரி தொலைக்கு பாங்கு சவுண்டுகள் எந்திரிச்சு உட்கார்ந்துருது. என்னவா மரியாதை? தலைவர் துணியை போட்டு சரி, துணியை போட்டாச்சு, எந்திரிச்சு உட்கார்ந்தாச்சு. அதுக்கு நம்ம நினைப்போம் அடுத்து தொலை போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பார்த்தா தொலை போக மாட்டாங்க. ஏமா அந்த டிவியை ஆன் பண்ணுமா? என்னவா சீரியல் 6:30 மணிக்கு சரியா போட்டுருவான்பா. 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 7, 7:30, 8, 8:30. நிலைமை என்னன்னா ராத்திரி 11:30 வரைக்கும் சீரியல் ஓடிட்டு இருக்குது. வீட்டுக்காரர் வந்துருவாரு, அம்மா சாப்பாடு இருக்குதா, எதுவும் தரத்துக்கான அறிகுறி இருக்குதா? இல்ல இல்ல இன்னைக்கு சீரியல்ல முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்க வெளியே சாப்பிட்டு வந்துருங்க, முடிஞ்சா எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க. என்னவா சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு, சமைக்கலாம் முடியாது, நீங்க வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். விளங்குற மாதிரிதான். மற்ற பெண்களுடைய நிலைமையை விட்டுருங்க, இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை என்ன? சீரியல் பார்த்து போறவே சீரியல் அப்படி என்னதான் சொல்ல, ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லப்படுறா, ஒரு நல்ல செய்தி, ஒரு அறிவுக்கோ சிந்தனைக்கோ வேற ஏதோ ஒரு வகையில ஒரு நல்ல கருத்தை சொல்கிறார்களா? எந்த சீரியலை எடுத்து பார்த்தாலும் அவன் குடும்பத்தை இவன் எப்படி கலைக்கிறான், இவன் குடும்பத்தை அவன் எப்படி கலைக்கிறான், அவன் நாத்தனாக்காரி எப்படி கொடுமைப்படுத்துறான், மாமியார்காரி எப்படி பழி வாங்குறா, இதை எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த மருமக அந்த குடும்பத்தை ஜெயிக்கிறா. இதான கதை. எந்த விதமான லாபமும் இல்லாமல் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய சீரியலை மணிக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்களே. வாப்பா கடை கடை வியாபாரம், வாப்பா ஒரு பக்கம், உம்மா சீரியல் ஒரு பக்கம், பிள்ளைங்களுடைய நிலைமை செல்போனு. செல்போனை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துடுறான். செல்போன்ல அவன் என்ன பாக்குறான், என்ன விளையாடுறான், என்ன பேசிட்டு இருக்கிறான், என்ன சொல்லி ஒண்ணும் தெரியாது. அவங்கவுங்க வேலையை பாரு. நான் சீரியல் பார்க்கணும், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன உனக்கு போன் இப்படி உட்கார்ந்து பாரு, நீ எதை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சீரியல் பார்க்கணும். இருக்குதா இல்லையா? குழந்தைகளை கவனிக்காதனுடைய விளைவு என்ன? சமீபத்தில் நடந்த நிகழ்வு, உண்மையிலேயே அதையெல்லாம் பார்த்து விட்டு படித்து விட்டு நம்மால் நிம்மதியாக கடக்க முடியவில்லை. நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்த நிகழ்வு என்ன? ஒரு 9 வயது சிறுமி, ஆர்த்தி என்கிற சிறுமி, 60 வயது மதிக்கத்தக்க ஒரு காம கொடூரனால் இன்னொருத்த மைனரு 18 வயசு ஆகல சேர்ந்து அந்த குழந்தையை கற்பழிச்சு கொலை செய்து ஓடக்கூடிய சாக்கடையில மூட்டையில கெட்டு தூக்கி போட்டு போறாங்க. குழந்தைகளுடைய உடலை வாங்கி பெற்றோர்களுடைய கதறலை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. அந்த தந்தை குழந்தையினுடைய கையை பார்த்து மாரிலும் தோளிலும் அடித்துக் கொண்டு அழுகிறார். இப்படி ஆகி போச்சே. அந்த தாயினுடைய கதறல் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வலியையும் வேதனையும் இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல கட்டமாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கண்டனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் எங்கே தவறு நடந்தது? இன்னைக்கு எந்த சீரியலை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ இதே போன்று ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்திற்காக அந்த குழந்தை கவனிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறாள். வேற என்ன காரணமா இருக்க முடியும்? சீரியலை பார்க்கிறாங்களோ, வேலைக்கு போறாங்களோ, ஏதோ ஒரு காரணத்தை செய்யறாங்க. அதன் காரணமாக குழந்தை கவனிக்கப்படவில்லை. கவனிக்கப்படாததனுடைய விளைவு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில அயோக்கிய நாய்கள் அத்துமீறி அந்த குழந்தையை கீறி கிழித்து பிணமாக போட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? நாளைக்கு நம்முடைய வீடுகள் அது மாதிரி நடந்துடக்கூடாதுங்க. நீங்க நினைக்கலாம் அது எங்கேயோ தானே, அங்கதானே நடந்துச்சு, அந்த மாவட்டம் தானே, அந்த ஏரியா தானே, அந்த ஊர், எதுவும் கிடையாது. எல்லாம் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள். நம்முடைய குழந்தையை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? அதிலே அக்கறை இல்லை, குழந்தைகள் மீது அக்கறை இல்லை.
தனிமனித வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தின் மீது அக்கறை இல்லை, பேச்சிலே கவனம் இல்லை, செயல்பாடுகளிலே திருத்தம் இல்லை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சில சரியில்லைங்க, நம்முடைய செயல்பாடு சரியில்லை, நம்முடைய சிந்தனை சரியில்லை, நம்முடைய குடும்பத்தார் அவர்களுடைய செயல்பாடுகள் கவனிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் ஒரு சில தினத்தில் ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட ரமலானை ஒரு முஸ்லிம் எப்படி வரவேற்க வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்கிறார்கள். ரமலானுடைய மாதம் என்பது ஃபுத்திஹத்தில் அபுவாபு ரஹ்மா, இறைவனுடைய அருள் வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதம். உள்ளிகத்தில் அபுவாபு நார், நரகத்தினுடைய வாசல்கள் இறுக மூடப்பட்ட ஒரு மாதம். அப்படின்னா நரகத்தினுடைய வாசல் மூடப்பட்டாச்சு, சொர்க்கத்தினுடைய வாசல் ரஹமத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டாச்சு. அப்படி என்றால் மனிதன் பாவமே செய்ய மாட்டானா? பாங்குக்கு பிறகு Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, ashhadu an la ilaha illallah. أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. இப்படி ஏராளமான பாவங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனை அந்த பாவத்தை விட்டு அவனை மீட்கக்கூடிய அற்புதமான மாதம் ரமலானுடைய மாதம். நபிகளார் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் இறைவனுடைய ரஹமத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது, ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறான் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதன் பாவமே செய்ய மாட்டானா, தவறே நடக்காதா, குற்றமே நடக்காதா என்று கேட்டால் அப்படி அல்ல. பாவம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைக்கப்படும், தீமை செய்வதற்குரிய சூழல்கள் மாற்றப்படும்.
நாமே தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நோன்பாளிகள் அந்த தீமையை செய்ய விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய அம்சம் ஏற்படும். அப்ப அதனால ரமலானுடைய மாதம் உங்களை பாவத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மீள்வதற்கான ஏராளமான அறிவுரைகளை இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகளார் பேசுகிறார்கள், மன் காம ரமலானன் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. எவரொருவர் ரமலானுடைய மாதத்தில் நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்தவராக இரவிலே நின்று வணங்குகிறாரோ, குஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பி, அவர் கடந்த காலகட்டத்திலே செய்த அவருடைய அத்தனை பாவங்களும் இந்த நின்று வணங்குவதன் மூலமாக மன்னிக்கப்படும். நீ நினைக்கிறல்ல, எவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன், எவ்வளவோ அநியாயம் பண்ணிட்டேன், எவ்வளவோ மோசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன், கேடுகட்ட காரியங்களை நான் செய்திருக்கிறேன், இஸ்லாத்திற்கு மாற்றமான ஏராளமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என்று தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்ற நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்திலே இரவிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய கடந்த கால பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன். மன்னிப்பு தானே வேணும், நின்று வணங்கு, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்கிறார் இறைவன். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரமலானுடைய மாதத்திலே ஒரே ஒரு நோன்பு வைக்கிறாரோ அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய கூலிகளில் பரிசுகளில் ஆக சிறந்த ஒரு நன்மையை பற்றி நபிகளார் பேசுகிறார்கள். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரே ஒரு நோன்பு நோட்கிறாரோ, பஅதல்லாஹு வஜஹு அனின் நார் 70 ஹரீஃபா, அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு 70 ஆண்டு காலம் இறைவன் தூரமாக்கி விடுகிறான். நோன்பு வைக்கிறோம், ஒரு நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி, இறைவன் தரக்கூடிய பரிசுகளில் ஒரு பரிசு இவரை நரகத்தை விட்டு 70 ஆண்டு காலத்தை தூரமாக்கிடு. 70 ஆண்டு காலம் ஒருவர் பயணித்தால் எத்தனை பெரும் தூரத்தை அவர் கடப்பார், எத்தனை கிலோமீட்டரை அவர் கடப்பார். அத்தனை பெரும் தூரத்தை ஒரு நாள் நோன்பு வைத்தால் 70 ஆண்டுகளுடைய தூரம் அளவிற்கு அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுவார். யோசித்து பாருங்கள், ஒரு 60 வயது நபர் அவர் வாழ்க்கையில அவர் விவரம் தெரிஞ்சு ஒரு 15 வயசுல நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறார்னு வைங்க, கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால நோன்பு. ஒரு நோன்புக்கு 70 வருஷம்னா 45 வருஷம் நாம வைத்த நோன்பிற்கு அல்லாஹ் அதை அங்கீகரிக்கக்கூடிய பட்சத்திலே எத்தனை பெரும் தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நரகத்திற்கும் நமக்கு மத்தியிலே. பாவங்களை விட்டு நம்மை விலக்குகிறது, நன்மையை தருகிறது, நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. இதைவிட ஒரு சிறந்த பாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆமன பில்லாஹி வ பிரசூலிஹி, யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நம்பி, வ அகாம ஸலாத்த வ ஸாம ரமலான, இறைவனுக்காக இந்த தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, இறைவனுக்காக இந்த நோன்பை நிறைவேற்றுகிறாரோ, கான ஹக்கன் அலல்லாஹி ஐயுதுஹிலஹு ஜன்னா, இப்படிப்பட்ட அடியாரை சொர்க்கத்திலே நுழைவிப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். நோன்பு வைத்த இந்த நோன்பாளியை இறைவன் கண்டிப்பாக சுவனத்திலே நுழைவித்தே தீருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எத்தனை பெரிய வாய்ப்பு! இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோம், தவறான ஆபாசமான கேடுகட்ட இஸ்லாம் தடுத்த மோசமான வார்த்தைகளை பேசிவிட்டோம், தப்புதான், தவறுதான். இஸ்லாம் தடுத்த எச்சரித்த பாரதூரமான பாவங்களை செய்து விட்டோம், தவறுதான். எல்லாவற்றையும் உணர்ந்து இறைவா நான் தவறு செய்து விட்டேன், நான் பிழை செய்து விட்டேன், எதிர்வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை அதிலே நீ தரக்கூடிய மன்னிப்பை, நீ தரக்கூடிய நன்மையை நான் வீணாக்க விரும்பவில்லை. இறைவா, இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி என்னுடைய பாவங்களை விட்டு நான் மீள வேண்டும், ரமலானை வரவேற்க வேண்டும், ரமலானை ஆற தழுவ வேண்டும். எப்படி தழுவ வேண்டும்? ரமலானுடைய மாதமே உன்னை பயன்படுத்தி படைத்த இறைவனுடைய அன்பை நான் பெற வேண்டும்.
படைத்த இறைவனுடைய மன்னிப்பை நான் பெற வேண்டும், படைத்த இறைவனுடைய நேசத்திற்குரியவனாக நான் மாற வேண்டும் என்று ரமலானுடைய மாதத்தை நாம் வரவேற்க வேண்டும். இது எல்லாவற்றை விட முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தனை பெரும் ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதத்தை யார் சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையோ, அதற்கான முக்கியத்துவத்தை யார் வழங்கவில்லையோ, இந்த ரமலானுடைய மாதம் எத்தனை பெரும் பாக்கியத்தை, எத்தனை பெரும் நன்மையை மனித சமூகத்திற்கு வாரி வழங்குகிறது. அந்த வாய்ப்பை, அந்த சூழலை சரியாக யார் பயன்படுத்தவில்லையோ அவனை சபிக்கிறார்கள் நபிகளார் அவர்கள். நபிகளார் சொன்னார்கள், ரஹிமான் ஃபுன் நாசமாய் போகட்டும். மிம்பர் மீது நபிகளார் நிற்கிறார்கள், ஆமீன் 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 என்கிறார்கள். சஹாபாக்கள் வித்தியாசமா இருக்குது. ரசூலுல்லாஹ் திடீர்னு ஆமீன் ஆமீன் சொல்றாங்களே, என்னவா இருக்கும் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி சொன்னீங்களே, என்ன காரணம்? நபிகளார் சொன்னார்கள், ஜிப்ரீல் 3 நபர்களை ஜிப்ரீல் சபித்தார், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அப்படியா? யார் அந்த 3 நபர்கள்? அந்த 3 நபர்ல ஒருவர் யார் என்றால் ரஜுலுன், ஒரு மனிதர், தஹல அலைஹி ரமலான், அவரிடத்துல ரமலானுடைய மாதம் வருகிறது. சும்மன் சலக கபல யுகுஃபர் லஹு, ரமலானுடைய மாதத்தை அடைகிறார். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி தன்னுடைய பாவங்களை விட்டு யார் மீளவில்லையோ, படைத்த இறைவனிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, இறைவா நான் செய்தது தவறுதான், பிழைதான், நீ செய்ய மாட்ட இறைவா, என்ன மன்னிச்சிரு இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பத்தா இறைவா என்று படைத்த இறைவனிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்டு பாவத்தை விட்டு பரிசுத்தமாகவில்லையோ அவன் நாசமாய் போகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். அதற்குத்தான் நான் ஆமீன் என்றேன் என்றார்கள். பாவ மன்னிப்பு தேடணும், பாவத்தை விட்டு விலகணும். அப்படி விலகாதவர் அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி. என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தரான், என்ன மாதிரியான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தரான். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இவனை விட ஒரு முட்டாள், இவனை விட ஒரு ஏமாளி உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த சிந்தனையிலே ரமலானுடைய மாதத்தை பார்க்க வேண்டும். வெறுமனே தொழுவதோ ஓது அதெல்லாம் ரமலானுடைய ஒரு அம்சம். பிரதானம் என்ன? என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும். என்னுடைய தொழுகை, நோன்பு எல்லாவற்றிலும் இறைவா என் பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 ஒற்றைப்படையிலே நாம் கேட்க வேண்டிய, நாம் சொல்ல வேண்டிய ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு இறைவா. கடைசி வரையிலும் ரமலானுடைய மாதம் வந்துருச்சு, 20 நாட்களை தாண்டியாச்சு, ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படையில் இருக்கிறோம். இந்த நாட்களிலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை திரும்ப 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 கேட்கிறார்கள் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தை என்னுடைய பாவத்தை விட்டு நான் மீள்வதற்காக வரவேற்க வேண்டும். அப்படி வரவேற்போமே ஆனால் இறைவன் நமக்கு இறையச்சத்தை பரிசளிக்கிறான். இறைவன் தன்னுடைய திருமலையிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாறலாம். உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்பை சரியாக நீங்கள் நோன்பு நோக்கும் பட்சத்திலே படைத்த இறைவனுடைய பயம் உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடும், படைத்த இறைவன் மீது அச்சம் உங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடும். இறையச்சம்னா என்ன? நோன்பு வச்சா இறையச்சம் வரும்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இறையச்சம்னா என்ன? எனக்கு இறையச்சம் வந்திருக்கிறா இல்லையா என்பதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கான வழிமுறையும் இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நபிகளார் சொன்னார்கள்,
மல்லம் யதா கௌல ஸூர் வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அயதா துஆமஹு வ ஷராபா. யார் வீணான பேச்சுக்களை விட்டும் வீணான செயல்களை விட்டு விலகவில்லையோ அவன் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் படைத்த இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. ரமலானுக்கு முன்பு நான் எப்படி வீணான பேச்சுக்களிலே ஈடுபட்டு இருந்தேனோ, மோசமான இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய செயல்பாடுகள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததோ அதே காரியத்தை ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்து நான் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் நோன்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடாம இருக்கிறேன், குடிக்காம இருக்கிற, இறைவன் சொன்ன மாதிரி பட்டினி இருக்கிற, ஆனா என்னுடைய வீண் பேச்சுக்கள் மாறல, என்னுடைய கெட்ட பேச்சுக்கள் மாறல, என்னுடைய அவதூறான புறம் பேசக்கூடிய செயல் மாறலன்னு சொன்னா நீ நோன்பு வச்சு புண்ணியமே இல்லை. நீ எதுக்கு நோன்பு வச்ச? நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற? நீ ஏன் குடிக்காம? என்ன சடங்கா? மற்ற மதங்கள்ல எப்படி சடங்குக்காக செய்யறாங்களோ அது போல என்ன சடங்கா இது? ரமலானுடைய மாதம் உனக்கு பயிற்சி தருகிறது. வீணானதை பேசாத, வீணானதை செய்யாத. ஆனா உன்னுடைய மனம் வீணானதை நோக்கி தூண்டும், கெட்டதை நோக்கி உன்னுடைய உள்ளம் தூண்டும். இறையச்சம்னா என்ன தெரியுமா? பாவத்தை நோக்கி, பாவம் செய்வதை நோக்கி என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை பாவத்தை நோக்கி என்னை தள்ளினாலும், இறைவன் தடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் தள்ளினாலும் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இந்த பாவத்தை செய்வது எனக்கு விருப்பத்திற்குரியதாக இருந்தாலும் புறம் பேசுனா அப்படியே பேசி 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 அப்படியே லைக்கிற. ரமலான் மாசத்துல இரவு தொழுகைக்கு வருவாங்க. வந்தாச்சு, தொழுதாச்சு, பயான் கேட்டாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. அங்கேயே என்ன பண்றது? படியில உட்கார்ந்துட்டு ஆரம்பிக்கிறது. தெரியுமா உங்களுக்கு நீ எதுக்கு தொழுகைக்கு வந்த? நீ ஏன் நோன்பு வச்சு? அதுதான் இறைவன் கேட்கிறான். நீ வீணான காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று தானப்பா நோன்பு தந்த. நோன்பு வச்சு நீ திருப்பி அதே மாதிரி இருந்தா நீ நோன்பு வச்சு புண்ணியம் இல்லையே. நோன்பு உன்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் தரலையே, இறைவனுடைய பயத்தை தரலையே. புறம் பேசுறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப விருப்பமா இருக்குது, நீ விரும்பக்கூடிய காரியம்தான். ஆனால் படைத்த இறைவன் அதை விரும்பவில்லை என்றால், இறைவா உனக்கு பிடிக்கலையா, நான் பேச மாட்டேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவேன். ஆனா நோன்புடைய மாசத்துல சாப்பிட கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இறைவா நான் சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான், எனக்கு விருப்பமான உணவு தான், ஆனா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற, அதனால நான் சாப்பிடல. இப்படி புரியணும். சும்மா சாப்பிடாம இருக்கிறோம், தண்ணி குடிக்காம இருக்கிறோம், அதெல்லாம் நோன்பு. சாப்பிடாமல் இருக்கிறேன், தண்ணி குடிக்காம இருக்கிறேன், ஏன் இருக்கிறேன்? இறைவா நீ இருக்கணும்னு சொல்லி இருக்கிற, அதனால இருக்கிறேன். ஹலாலான சாப்பாடு தான், அதெல்லாம் டேஸ்டா இருக்குது, சுவையா இருக்குது, எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஆனா நோன்புடைய நேரத்துல சாப்பிடாதப்பா நீ சொல்லிட்ட இறைவா, அதனால நான் சாப்பிடல. இப்படிப்பட்ட சிந்தனையோடு நோன்பை நாம் அணுகுனோமேயானால் இந்த சிந்தனை நமக்கு இறையச்சத்தை தரும். ரமலானுடைய மாசத்திலே இறைவன் நமக்கு ஹலாலாக்கிய உணவை கூட அல்லாஹ் விரும்பவில்லை என்பதற்காக சாப்பிடாமல் நான் இருந்தேன். அதே ரமலான் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்வேனா? அல்லாஹ் வெறுக்கிற ஒரு காரியத்தை நான் செய்வேனா? இறைவன் செய்யக்கூடாது என்ற தடுத்த ஒரு காரியத்தை நான் செய்வேனா? செய்ய மாட்டேன். ஏன் அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கின உணவையே இறைவன் விரும்பலை என்பதற்காக சாப்பிடாம இருந்தப்பா நானு. அல்லாஹ் ஹலாலாக்கின குடிமானத்தையே அவன் விரும்பலை என்பதற்காக குடிக்காம இருந்தேன். இறைவன் ஹலாலாக்கியதையே சாப்பிடாம அவனுக்காக நோன்பு இருந்திருக்கிற, இது ஹராமான காரியமாச்சே. பாட்டு பாடுறது ஹராமான காரியமாச்சே, சினிமாக்கு போறது ஹராமான காரியமாச்சே, சீரியல் பார்க்கறது ஹராமான காரியமாச்சே, வியாபாரத்துல போய் பேசுறது ஹராமான காரியமாச்சே, லாபத்துக்காக மற்றவனை ஏமாத்துறது ஹராமான காரியமாச்சே, அடுத்தவன் நம் மீது வைத்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வது ஹராமான காரியமாச்சே, வாக்கு கொடுத்து மாறு செய்வது ஹராமான காரியமாச்சே, அதை நான் எப்படி செய்வேன் என்று நினைச்சு அந்த பாவத்தை விட்டு விலகுறோம் பாருங்க. இதற்கு பெயர்தான் இறையச்சம். அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்திற்கான பயிற்சி தான் இந்த ரமலானுடைய மாதம்.
இந்த பயிற்சியை, இந்த சிந்தனையை ரமலானுடைய மாதத்திலே பெற்று அதற்காக நாம் நோன்பு நோக்குமேயானால், அந்த பயிற்சியை மேற்கொள்வோமேயானால், அந்த பயிற்சிக்கான பரிசாக இறைவன் உங்களுக்கு தக்வாவை தருகிறான், பயத்தை தருகிறான். இந்த பயம் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் உங்களை வெற்றி பெற செய்யும். யார் இறைவனை பயந்து இந்த உலகத்திலே நடக்கிறார்களோ, எனக்கு விருப்பமான, நான் விரும்பக்கூடிய, என்னுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடிய எத்தனையோ காரியங்கள், ஆனால் படைத்த இறைவன் அதை விரும்பவில்லை, படைத்த இறைவன் அதை நேசிக்கவில்லை. இறைவா உனக்கு பிடிக்கலையா, நான் செய்ய மாட்டேன். நீ வெறுக்கிறியா, நான் செய்ய மாட்டேன். ஃபஜ்ருடைய நேரம், சுபூஹுடைய நேரம் படுத்தா அப்படி ஒரு தூக்கம். இந்த பாங்கு சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்றது, பாய் என்னன்னே தெரியல பாய், நானும் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கலாம்னு ட்ரை பண்றேன், ஆனா யாரோ போட்டு அமுக்குற மாதிரியே இருக்கு பாய். யாரு ஒண்ணு அமுக்கினா, யாரும் அமுக்கி இருக்க மாட்டாங்க, இவர் நல்லா தலைவாணி அமுக்கிட்டு படுத்து கிடப்பாரு. இல்ல பாய், யாரோ புடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கு பாய். தொழுகைக்கு வருவதற்கான தடை, அந்த நேரம் அப்படியே தூக்கம், அப்படியே லயிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் தெரியுது, நமக்கு நல்லா தெரியுது, வாங்க சொல்லிட்டாங்க, இந்த 5 நிமிஷத்துல தொழுகை ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம இப்பயே எந்திரிச்சு போனாதான் ஜமாத், எல்லாம் நமக்கு தெரியுது. இருந்தாலும் படுத்துக்கிட்டே யோசிப்போம், ஒரு 2 நிமிஷம். எப்படி இமாம் பெருசாதான் ஓதுவாரு, அவர் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஓதுவாரு, நம்ம ஒரு 2 நிமிஷம் படுத்து எந்திரிச்சு போனா ஜமாத்தை புடிச்சிடலாம். அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியில முழிச்சு பார்ப்பாரு, மணி 8:30 போச்சா. இப்படியே என்ன, இது ஒரு நாள் அல்ல, வருடம் முழுவதும் இதே கூத்துதான். ஆனா அலாரம் மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா 10 அலாரம் வச்சிருப்பாரு. 5:45 தான் ஜமாத்து, 5 மணில இருந்து அலாரம். 5 மணிக்கு 1, 5:10க்கு 1, 5:15க்கு 1, 5:30க்கு 1, 5:45க்கு 1, எல்லாம் 10 அலாரம் வச்சாரு, எந்திரிக்கலையே. ஏன் புரியல? சுபூஹுடைய நேரத்திலே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை என்னுடைய இறைவன் விரும்புகிறான். எனக்கு தான் தூங்குறதுக்கு தான் எனக்கு பிடிக்குது, படுத்தா தூக்கம் நல்லா வருது, ஆனா என் இறைவன் அதை விரும்பலையே. இந்த நேரத்தில் போய் தொலை சொல்றானே. சுபூஹுடைய நேரத்தில் மட்டும் பாங்கில ஒரு வாசகம் சேர்க்கப்படுகிறது, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தொழுகைக்கு வாருங்கள் என்று சுபூஹுடைய நேரத்தில் மாத்திரம் அந்த வாசகம் சேர்க்கப்படுகிறது. ஏன்? தூக்கத்தை நீ விரும்புற, தொழுகையை இறைவன் விரும்புறான். நீ என்ன செய்ய போற? இல்ல எனக்கு தூக்கம் தான் முக்கியம் என்று படுத்தனா மறுபடியும் அதே பாவத்தை நோக்கி போயிருவேன். இறைவா எனக்கு தூக்கம் வருது, தூங்குறது விருப்பமா இருக்குது, ஆனா நீ தொழுவதை விரும்புகிறாய், எனவே உனக்காக நான் தொழுகைக்கு வர என்று வந்தால் உன்னுடைய இறையச்சம் அந்த இடத்துல மிளிரும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் பலகீனமாக இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இயலாமையோடு இருக்கிறோமோ, நன்மை செய்வதற்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த காரியங்களை எல்லாம் நாம் எடுத்து சரி பார்த்து எதையெல்லாம் இறைவன் விரும்புகிறான். நான் தொழுகிறத விரும்புறேன், நான் குர்ஆன் ஓதுறத விரும்புறேன், நான் zikr பண்றத விரும்புறேன், நான் பாவ மன்னிப்பு கேட்கறத விரும்புறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா தேடினால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமாவான் தெரியுமா? ஒரு பாலைவன ஒட்டகம் ஒரு பயணிக்கிறார், ஒரு கொஞ்ச நேரம் படுப்போமே சொல்லி ஒரு இடத்துல அப்படியே படுக்கிறாரு, கண்ணை மூடுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்க்கிறாரு, அவர் ஒட்டகத்தை காணும். பாலைவனத்துல ஒட்டகம் காணோம்னு சொன்னா அவர் செத்ததுக்கு சமம். பாலைவனத்துல நடக்க முடியாது, மண்ணு தர இல்ல, அப்படியே காலு புதையும், குறிப்பிட்ட தூரம் அதுக்கு மேல நம்மளால நடக்க முடியாது, அப்படியே சரிஞ்சிருவோம். அப்படிப்பட்ட பாலைவனத்திலே சாப்பிடுவதற்கு உணவு இல்ல, ஒதுங்குவதற்கு நிலம் இல்ல, குடிப்பதற்கு தண்ணி இல்ல, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள் இல்ல. அந்த மாதிரியான ஒரு இடத்தில் தன்னுடைய ஒட்டகம், அந்த ஒட்டகத்துல தான் உணவு இருக்குது, அந்த ஒட்டகத்துல தான் குடிபானம் இருக்கு, எல்லா அதுலதான் இருக்குது, வச்சுட்டு படுத்தாரு, ஒட்டகத்தை காணும். கண்ணு முடிச்சு பாக்குறாரு, அப்படியே ரூ அப்படியே தொண்டையில வந்து நிக்கும். ஆஹா முடிஞ்சு போச்சுடா, போச்சு, இது தப்பிக்கவே முடியாது, இங்கே இருந்து கத்தி கத்தி அப்படியே நம்ம செத்துற வேண்டியதா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து படுப்பாரா.
திருப்பி கண்ணை திறந்து பார்ப்பாராம். காணா போன ஒட்டகம் கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா. இந்த சொல்லுவாங்க உயிர் போய் உயிர் வந்துச்சுன்னு. அந்த செகண்ட் அந்த நேரம் எப்படி இருந்த, உயிர் போய் உயிர் வந்துச்சு. ஒரு ஆக்சிடென்ட்ங்க, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னா ஏத்தாப்புல ஒரு பெரிய கார் வந்துச்சா சொல்றது, அப்படியே வந்து மோதிடுவான்னு நினைச்சேன், கரெக்டா அப்படியே கிட்டக்க வந்து பிரேக் அடிச்சிட்டான், அப்படியே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. பாலைவனத்துல உண்மையிலே அப்படிதான் இருக்கும். காணாம போன ஒட்டகம் திரும்ப வந்து கிடைக்கும் போது அப்படியே சந்தோஷத்துல அவன் அப்படியே சந்தோஷத்தினுடைய உச்சியில அவன் சொல்லுவானா, இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்லுவானா. அந்த சந்தோஷத்துல வாய் வார்த்தை ஸ்லிப் ஆயிரும். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இவன் எப்படி சந்தோஷம் அடைகிறானோ அது போல இறைவன் நீ பாவ மன்னிப்பு தேடும் போது சந்தோஷம் அடைகிறான் என்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை என்னுடைய இறைவன் விரும்புகிறான். நான் செய்த பாவத்திற்கு படைத்த இறைவனிடத்திலே பரிகாரம் தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இறைவன் விரும்பக்கூடிய அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இறைவன் எதையெல்லாம் நாம் செய்ய கட்டளையிட்டு இருக்கிறானோ, எதையெல்லாம் நாம் செய்ய வழிகாட்டி இருக்கிறானோ அந்த காரியங்களை ஆர்வத்தோடு விரைவாக செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்த வேண்டும். எந்த பாவங்களை விட்டு, எந்த குற்றங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த பாவங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். படைத்த இறைவனிடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நம்மை நாமே சீர்திருத்தி இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சிறந்த பயிற்சி களமாக, நம்மை பண்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் இந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.